காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஏகே கேமிங். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 2 தான். இது ஏற்கனவே நம்ம பார்ட் 1 போட்டிருப்போம். இது வந்து பார்ட் 1 பார்க்காதவங்கள போய் பார்ட் 1 பார்த்துட்டு வந்துடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. காய்ஸ், நம்ம வந்து பார்ட் 1 போட்டிருப்போம். அதில் வந்து நம்ம ஒரு வீடு கட்டியிருப்போம். அது இடத்துல வந்து நம்மளுக்கு சாம்பி வந்து அச்சு போட்டான். அவங்ககிட்ட நம்ம பொருளெல்லாம் மாட்டிச்சு. இப்போ நம்மலாம் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம வந்தாச்சு. இது வந்து வேறு லொக்கேஷன். நம்ம அங்கேருந்து ரொம்ப தூரம் பயணிச்சு வந்துருக்குறோம் வில்லேஜ் தேடி. ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுக்கு வில்லேஜ் கிடைக்கல. ஸோ நம்மளுக்கு வந்து உங்களுக்கு வில்லேஜுக்கு போனோடனே கண்டினியூ பண்ணுறோம். காய்ஸ், நம்ம வந்து ரொம்ப நேரமாக வில்லேஜ் தேடின்னு இருக்கிறோம். சுற்றி எங்கேயுமே வில்லேஜ் இல்லை. சரி வாங்க, இன்னமும் கொஞ்சம் நேரம் தேடலாம். காய்ஸ், ஃபைனலி வி மேட் இட். நம்ம வந்து ஃபைனலாக வந்து வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் தேடிட்டு வந்தோம் காய்ஸ். நம்ம இந்த காடாக அழிஞ்சு கடைசியில் ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு நைட்டு வந்துட்டு வில்லேஜில் ஸ்டே பண்ணிப்போம். வில்லேஜில் இருக்க வீட்டில் அடுத்த நைட் வந்து நம்மளோட வீடை கட்டிடலாம். பாருங்க, இங்கே தான் வில்லேஜஸ் நிறைய பேர் வாழ்கிறாங்க. நம்மளுக்கு வந்து இந்த வீடு வேணாம், இது எட்ஜாக இருக்குது. நம்மளுக்கு வந்து சென்டரில் இருக்க வீடு வேணும். நாங்கள் தான் ராஜா பகுதி மாதிரி இருக்கோம் வாழ்கிறதுக்கு. வாங்க சென்டர் ஹவுஸாக போகலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஹவுஸ் பெட்டராக இருக்குது. டபுள் ஹவுஸ் மாதிரி இருக்குது. அந்த ஹவுஸ்க்குள்ளே போய்க்கலாம். இந்த பாட்டில் வந்து நம்ம வில்லேஜை ரைட் போகலாம். காலையில் எழுந்த உடனே ரைட் போயிட்டு அப்புறமா வில்லேஜை வந்து சுற்றி பார்க்கணும். கைஸ், என்னை பார்த்தீங்களா? இந்த வில்லேஜர் மண்டியானே நல்லா பத்துனுங்கிறான். ஏன் சரிடா நான் படுக்கணும் பத்துட்டான். நம்மளை கொசு ஓட்டுறான், நம்மளுக்கு கடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்ச்சாச்சு, காலையில் ஆயாச்சு. இப்போது ரெயின்லாம் நின்றுடும். இவங்ககிட்ட நான் இருக்குது கைஸ். 2 எமரால்டு வச்சுனுக்குறான். ஆப்பிள் எத்தனடா கிட்ட வாங்குங்க பாரு. 8 ஆப்பிள், 7 பிரெட் எல்லாத்தையும் எடுத்துக்கோம். எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் பசிது. ஆப்பிளில் 1 சாப்பிடலாம். கரெக்டாக ஆப்பிள் பற்றிச்சு அவனுக்கு. இப்போ வந்து நாங்கள் வில்லேஜ் தான், நம்மளோட வில்லேஜு செம்மர் கைஸ். வில்லேஜு ஓரளவுக்கு வீட் பிரெட்டு இங்கே இதுலேருந்து வீட்டு செஞ்சுக்கலாம் கைஸ். நம்ம வந்து இப்போது மரத்தை வெட்டு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இவனுங்க எந்த வில்லேஜ்லேருந்து எதையும் டிஸ்ட்ராய் பண்ண போகிறதில்ல. நம்மளே வீடு ஓரமாக கட்டிட்டு இங்கே வாழ போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு இந்த தண்ணிக்குள்ளே குச்சி அந்த காட்டுக்கு போயிடலாம். இவனுக்கு வேறு அடிக்கடி பசி எடுக்குது. இவனுக்கு அப்படி தான் என்னதான் தெரியல. வயிறா இல்லை என்ன வேறு என்னவா, அடிக்கடி பசி எடுத்துனே இருக்குது இவனுக்கு. மரத்தை வெட்டி ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். நம்ம அந்த பொருள் எல்லாத்தையும் அந்த ஜாம்பி பைத்தி வர வச்சு எடுத்துன்னு போயிட்டான். வச்சு எடுத்துன்னு போல நம்மளை அடிச்சு மொத்த வழியை திருடிட்டான் நாய். அப்புறமா நான் அங்கேருந்து ஓடி அங்கேருந்து வந்தோம். அங்கேருந்து வந்து இந்த காட்டில் நின்று சரி இந்த இடத்துலேருந்து பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி இங்கேருந்து பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணி வில்லேஜை இப்போ நான் வில்லேஜ் எவ்வளோ நேரமாக ஒரு 1/2 hour கிட்ட ஆகுது தேடி அப்புறமா சரி காய்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லான்னு வந்து கரெக்டாக சொல்லிகிட்டே இப்படி மூவ் பண்ணிடும் போது கரெக்டாக எதில் வில்லேஜ் இதுதான் கடவுள் இருக்கிறார். கரெக்டாக சொல்லின்னு இருக்கும்போது வில்லேஜ் கொடுத்தாரு. இப்போ கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு விட்டு கிராஃப்டிங் டேபிள் ஸ்டிக்கு அந்த கிராஃப்டிங் டேபிளை ப்ளேஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு உட்டன் பிக்கேக்ஸ் எடுக்கணும். உட்டன் பிக்கேக்ஸ் குடுண்டா தச்சு இதுலேருந்து கொஞ்சம் கோபிள் ஸ்டோன் எடுத்து அதுலேருந்து உட்டன் ஆக்ஸ்ன்ற மாதிரி ஸ்டோன் ஆக்ஸ் செஞ்சு அப்புறமா மரத்து வெட்டணும். இப்போதைக்கு ஒரு நிறைய வெட்டிப்போம். ஒரு 15 போதும். 5 6 7 8 9 10 11 12 டக்குன்னு வெட்டுறா. நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு ப்ரோ ரெண்டு ப்ரோஸ் வந்து பார்ட் 2 போடுங்க ப்ரோன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி ப்ரோ, உங்களுக்காக தான் ப்ரோ இந்த வீடியோவை. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ரோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ. அவங்க போட்டிருந்தாங்க
ப்ரோ ஹாய்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஹாய் ப்ரோ, நம்ம சேனலுக்கு நியூவாக இருக்கும் போல இது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க நம்ம சேனலை. அந்த ப்ரோ கூட ஒரு சேனல் வச்சுருந்தாரு. அவர் வந்து 30 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தாரு. அந்த ப்ரோ உங்கள் சேனலும் நல்லா வளரணும் ப்ரோ, அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் ப்ரோ. நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் உங்கள் சேனலை சப்போர்ட் பண்ண சொல்கிறேன் ப்ரோ. நம்ம வந்து 64 ஒரு ஸ்டாக் எடுத்துகிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம் ப்ரோ. ரொம்ப நேரம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. நம்ம வந்து இப்போது 64 வந்து ஒன் ஸ்டாக் எடுத்துட்டோம். வாங்க, நம்ம வந்து இன்றைக்கும் கட்ட போகிறதில்ல, நாளைக்கு தான் கட்ட போகிறோம். ஏன்னா இன்றைக்கி கட்ட ஆரம்பித்தா எனக்கு தெரிஞ்சு நைட் ஆகிடும். இன்றைக்கி கட்ட போகிறதில்ல. இன்றைக்கி வில்லேஜர்ஸ் கிட்ட ரைட் போகலாம். இந்த கரும்பு உடச்சி வச்சிடலாம், அதுனா மேபி ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். இது எதுக்கு கட்டுறானுங்க? இதுக்கு கட்டணும் மணி அடிக்கிறதுக்கா? மணி இருக்குமே கைஸ் இதில். இந்த வில்லேஜில் இந்த மாதிரி கட்டுவாங்க. செய்வாங்க. இவனுங்க வச்சுக்கிற ஃபார்மிங்லாம் கொஞ்சம் எடுத்துன்னு போகலாம் வீட்டுக்கு. இது எடுத்துக்கலாம். இது வீட்டு அப்புறமா வந்து எடுத்துக்கலாமோ? இது வந்து தண்ணி ஊற்றுறது, தண்ணி ஊற்றி வைப்பானுங்க இதில். அயன்காலம் தலைவான் இந்த வில்லேஜை வந்து பாதுகாக்கிறான். அயன்காலம் அருங்க பாருங்க, அயன்காலத்தை அந்த அயன்காலம் மிஸ்டர் அயன்காலம் இங்கே வந்து வேணா இருந்தால் நடந்திருக்கும் இந்த வில்லேஜில். ஆனால் ஒரு கேவும் இல்லை. இங்கே அந்த ஆடு வெட்டி நெத்து வச்சுதான் மீட்டு ஒரு 2 அடியில் வெட்டிடும்னு நினைக்கிறேன். ரெடி ராமா கைஸ், நம்ம நினச்ச மாதிரி 2 அடியில் ஆடு வெட்டிக்குது. பண்ணி 1 2 ஆமா கைஸ், இதுவும் 2 வீட்டில் வெட்டிக்குது. பூனைலாம் நம்ம வந்து ஃபிஷ்ஷிங் ராடு வந்து செஞ்சு அதுக்கு டேம் பண்ணிட்டோன்னா நம்ம கிட்ட க்ரீப்பர் வரமாட்டான். அதனால் பூனை நம்ம அப்புறமா டேம் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம டபுள் ஹவுஸ் அங்கே இதுதானா? இப்போதைக்கு நம்ம தான் இதுதான் நம்ம ஹவுஸ், டபுள் ஹவுஸ். இது வெளில போனால் இந்த சைடில் தான் தூங்குறது. அந்த சைடில் சோஃபா மாதிரி வச்சுருக்கிறோம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நம்ம உட்காந்து இப்போ சாப்பிட போகிறோம். ஆப்பிள் சாப்பிட போகிறோம். ஆப்பிள் சாப்பிட்டாச்சு. நம்ம வந்து 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோன்னா நம்ம லைவ் போடுவோம். நம்ம சேனல்லேருந்து ஸ்டம்பிள் கைஸ் போகலாம் லைவு. அதில் வந்து நான் உங்களுக்கு வந்து ரூம் கோடு காமிப்பேன், அப்படியே பார்ட்டி கோடு. அந்த கோடு பார்த்து நீங்கள் வந்து நம்ம கூட ப்ளே பண்ணலாம். அந்த கோடு வந்து நீங்கள் லைவில் பார்த்தீங்கன்னா கோடு காமிக்கும் போது நீங்கள் ஸ்டம்பிள் கைஸில் அப்படியே அந்த கோடு போட்டு என்டர் ஆகிட்டிங்கன்னா நம்ம பார்ட்டிக்குள்ளே வந்துடுவீங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் போட்டோன்னா நம்ம வந்து எல்லோரும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு நான் எல்லாருமே நீங்களாம் விளையாடலாம். பார்ட்டி ஒன்றா ஸ்டம்பிள் கைஸ் விளையாடலாம். அதனால் சொல்கிறேன், நல்லா மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 50 சப்ஸ்கிரைபர் சேர்த்து விடுங்க. அதோட 50ஓடு நிறுத்திடாதீங்க. இன்னும் உங்களால் எவ்வளோ முடியுமோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஸ்னில்ரா பண்ணி குட்டி அப்பா வெட்டவே இல்லையா? இன்னும் பிக்கேக் எடுத்து போடுறான் எறா அவன் தலையில் சுண்டி போகிறாங்க. இப்போ தான் ஒரு லெவலு. எப்பாடா இவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? மலை செம்மையாக இருக்குது வியூ இந்த இடத்துலேருந்து. வில்லேஜ் நல்லா இருக்கு கைஸ். எல்லாம் ஆக்டிவாக இருக்கிறானுங்க, வேலை செய்கிறானுங்க எல்லாம் கரெக்டாக. ஹேண்ட் காலம் கூட வேலை செய்கிறான். மணி அடிக்கலாம் டிங் டிங் டிங். அயன் காலம் தான் மணி அடிப்பான் நைட் ஆனோடனே. எல்லாம் வீட்டுக்கு போங்கடா ஜாம்பி வருவான் அப்படின்னு சொன்னோடனே மணி அடித்தோடனே வீட்டுக்கு ஓடிடுவானுங்க எல்லாம். சரி, அவன் வீட்டில் என்ன வச்சுருந்துக்கிறான்னு பார்க்கலாம். ஒருத்தர் இருப்பாங்க பிளாக் ஸ்மித்துன்னு, அவன் வீட்டில் டிம்டு இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. எங்கள் வீட்டில் என்ன வச்சுக்கிறான்? இதெல்லாம் தேவையில்லை. எனக்கு ரம்பம் வச்சுன்னுறான். ரம்பம் வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? என் வீட்டில் பார்த்தீங்களா யாரும் வரக்கூட தண்ணி போட்டு வச்சுக்கிறான். கிரிமினல் மைண்ட் இவன் என்ன வச்சுருப்பான். அப்போது பேரல் நான் வச்சுக்கிறேன். ஒன்றுமே இல்லை. இது எதுடா அதெல்லாம் வச்ச? பார்த்தீங்களா இவன் மட்டும் என்ட்ரு ஆகிறதுக்கு எதுனா சீரட் டோர் வச்சுக்கிறான். இவன் வீட்டில் பார்த்தாச்சு. இவன் வீட்டில் பார்த்தேன் இப்போது. ஆமாம், இவன் வீடு பார்க்கவே இல்லை. என் வீட்டில் என்ன இருக்குது? இவன் வீட்டில் ஒன்றுமே இல்லைக்கா சொல்கிற அளவுக்கு. இங்கே பிளாக் ஸ்மித்துன்னு ஒருத்தர் இருப்பான். அவன் வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. அவன் வீட்டில்
டைமண்ட் எடுத்து வாய்ப்பு இருக்குது பிளாக் ஸ்மித்தின் ஹவுஸில். கைஸ், நீங்களாம் கார்ட்டூன் பார்ப்பீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக்கும் பண்ணிடுங்க. உங்களுக்கு டோரா புஜ்ஜி தெரியுமா? டோரா புஜ்ஜி நேக்ஸ் நம்ம கையில் இருக்குது. பிகேக்ஸ், டோரா புஜ்ஜியோட உடன் பிகேக்ஸ் இருக்குது. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டோரா புஜ்ஜி ஸ்கின்னை அடுத்த இதுலேருந்து வியர் பண்ணலாம். டோரா புஜ்ஜி நான் இங்கே செஸ்ட் வச்சுருக்கிறான். இங்கே என்ன வயசுது ஒன்றுமே காணோம். ஒரு வேலை இந்த வீடோ அது நைட்டு இந்த வீட்டில் இது வந்தாங்க பிளாக் ஸ்மித்து. இவன் வந்து அயன்லாம் உருவான். இவன்ட்ட உண்மை இல்லையே, செஸ்ட்டு எங்கன்னா வச்சுருப்பானே இவன். ஏன்னா ஒலிக வச்சுருக்கான். இவன் ஒலிக வைப்பாங்க செஸ்ட்டு. நாய் செஸ்ட்லாம் ஒலிக வைப்பேன். எங்கன்னா மண்ணு தோண்டி எங்கன்னா வச்சுட்டானா நம்மளாம் இருக்க வாய்ப்பு இல்லை. என்னடா இது நைட் ஆகும்னு பார்த்துன்னு அத்தனை நாள் ஆச்சுன்னே வீடு கட்டலான்னு பார்த்துன்னுக்கிறேன். நைட் ஆக மாட்டேங்குது. வெறும் கடுப்பேற்றுறானுங்க சார். உங்களுக்கு நைட் ஆனோடனே கண்டினியூ பண்ணணும் சார் கரெக்டாக. கைஸ், ஒரு வழியாக நைட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நைட் இப்போ தான் ஆச்சு. கதவு சாத்திட்டு இந்த பைத்திய வாரத்தை படுத்துருக்கான். நம்மளுக்கு இங்கே ஒரு பெட்டு போட்டு வச்சுருக்கான். இங்கே தூங்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது நம்மளோட ஓக் டக்ஸ்லாம் இப்போ ஓக் பிளாங்க்ஸாக மாற்றிக்கலாம். எங்கே ஸ்டோர் ஆகுதுடா? இது ஸ்டோர் ஆகுது. ஓக் பிளாங்க்ஸாக மாற்றி சின்ன வீடாக பார்த்து கட்டிக்கலாம். போதும், ரொம்ப பெருசாக பங்களாலாம் தேவையில்லை. இவனுங்க வீடே நம்ம ஆக்குபை பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவனுங்க பெட்டு டெஸ்ட்ராய் பண்ணிட்டா இவனுங்க இந்த இடத்துக்கே வரமாட்டானுங்க. வேறங்கன்னா பெட்டு போட்டால் எந்த வில்லேஜ் வீட்டில் பூட்டலான்னு பார்ப்பானுங்க. சரி, பரவாயில்ல, இவனுங்க வச்சுக்கிட்டோம் இந்த வீடை. நம்ம எதுக்கு டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு வச்சுக்கூட நல்லா பத்திரமா பார்த்துக்கூடா. நான் இவன் எதிர்க்க வீடு கட்டிக்கிறேன். இங்கே ஓப்பனாக ஸ்பேஸ் எதுக்கு இருக்கணும்? இங்கே ஏன் வீடு? இது என் வீடு, இது என் ராஜ்யம். அதாவது நம்ம ராஜ்யம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம ராஜ்யம் கைஸ். இங்கே இன்னொரு பிளாக் போட்டு இப்படி மேலே தூக்கிட்டு இங்கே இன்னொன்று இன்னும் கொஞ்சம் போட்டு உங்களுக்கு நான் வீடு கட்டி முடிச்சுட்டு கரெக்டாக கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நம்ம வந்து வீடு கட்டிட்டோம். முக்கால்வாசி வீடு ஃபுல்லாகவே கட்டிட்டோம். நம்ம வந்து ஸ்டேர்ஸ்லாம் எடுத்துருக்கோம். நம்ம மறுபடியும் நம்மளுக்கு வந்து ஒரு ஒர்க் பிளாக்ஸ் ஃபுல்லாக பத்தில் ஒரு ஸ்டாக்கு. இது வரைக்கும் நான் வந்து மூணு ஸ்டாக் எடுத்து கட்டணும். இதை 3 ஸ்டாக் எடுக்கிறதுக்குள்ளேயும் போதும் ஆயிடுச்சு கைஸ். அது எடுத்து கட் பண்ணி அதை செஞ்சு மறுபடியும் கட்டுறதுக்குள்ளே இது பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு நைட் ஆகலை கைஸ். இது ஃபஸ்ட்டு 2 நைட்டு. உங்களுக்கு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே முடிச்சுட்டு மிட் நைட் ஆயிடுச்சு. இப்போ தான் காலையில் ஆகுது. இப்போ தான் கண்டினியூ பண்ணுறேன். சரி வாங்க, நம்மளுக்கு வந்து கோல் கிடைக்கல. அதனால் வந்து இவனுங்கிட்டேருந்து இந்த டார்ச் லைட்டை எடுத்துன்னு போயிடலாம். டார்ச் லைட் கூடா சாம்பி. இவனுங்கிட்ட இருக்கிற டார்ச் லைட்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் செட் பண்ணிடலாம். அதுவாக இங்கே செட் பண்ணலாம். இங்கே செட் பண்ணலாம். கரெக்டாக ப்ளேஸ் வச்சுருக்கேன். இது ஒரு ரூமுக்கு வெளிச்சன்றது ஃபுல்லாக இது போதும். ஒரு ரூமுக்கு இது வந்து டாப் ஃப்ளோர் மேலே. இந்த வீடியோ கைஸ், நம்ம வந்து வீடு கட்டி முடிச்சிட்டோம். இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் AK Gaming. பாய் 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 பாய்.